வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய மனைவி சோனியா காந்தியுடைய சுயசரிதை பிளாங்கிங் என்ற பெயரில் என்ற டைட்டிலில் விரைவில் வர இருக்கின்றது. சரி, வரட்டும். ஆனால் இந்த நூலில் இதில் நேர்மையாக உண்மையாக சோனியா காந்தியின் கடந்த கால வரலாறு இருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், சோனியா காந்தி இந்திரா காந்தியுடைய மகன் ராஜீவ் காந்தியை கல்யாணம் செய்தார், திருமணம் செய்தார். சரி, ஒத்துக்கிறேன். 60 இறுதியில் திருமணம் நடந்தது. அது ஏதோ கேம்பிரிட்ஜில் படித்தார் என்றார். என்ன படித்தார் கேம்பிரிட்ஜில்? பட்டப்படிப்பு கிடையாது. ராகுல் காந்தியுடைய படிப்பு என்ன, அதுவும் தெரியாது. முறையான படிப்பு இல்லை. பிரியங்கா காந்தியுடைய படிப்பு என்னன்னு தெரியல. கல்வி தகுதி, இவங்க பற்றி கல்வி தகுதி தெரியல. கேம்பிரிட்ஜில் என்ன படித்தார் அதை சொல்லியிருக்கிறாரான்னு தெரியல அந்த சுயசரிதையில். அது மட்டுமல்ல, 83, 84 வரை இந்திய குடியுரிமை, இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்காமலே ஒரு இந்திய நாட்டு பிரதமர் வீட்டில் ஒரு மருமகளாக எப்படி தங்கினார், அதை பற்றி இந்த வாழ்க்கை வரலாற்றில் இருக்கின்றதா? சோனியாவினுடைய இன்னொரு முகம் நாம் சொல்லியாக வேண்டும். இந்திரா காந்திக்கு 2 மருமகள். சஞ்சய் காந்தியினுடைய மனைவி மேனகா காந்தி. சஞ்சய் காந்தி அண்ணன் ராஜீவ் காந்தி உடைய மனைவி சோனியா காந்தி, இத்தாலி லேடி, பிறப்புரிமை இத்தாலி. இவங்க 2 பேருக்கும் நல்ல உறவுகள் கிடையாது. இந்திரா காந்தி வீட்டில் பிரதமர் இந்திரா காந்திக்கே தலைவலியாக இருந்தது மருமகளுடைய சண்டைகள். சஞ்சய் இறந்து விட்டார் விமான விபத்தில். அதற்கு பிறகு மேனகா காந்தியுடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிவிட்டது. எமர்ஜென்சி நேரத்தில் இந்திரா காந்தி கைது செய்யப்பட்ட பொழுது மேனகா காந்தி தான் கடுமையாக ஜனதாவை எதிர்த்து தன்னுடைய சூர்யா பத்திரிகையிலும் அதே போல இந்திரா காந்திக்கு துணையாக இருந்தார். அந்த நேரத்தில் டெல்லியில் இருக்கின்றோம், JNU காலம். அன்றைக்கு என்ன நடந்தது? இந்திரா காந்தியை கைது செய்து விட்டார்கள் மொரார்ஜி தேசாய் பிரதமர். மறுநாள் காலையில் RV சுவாமிநாதன் முன்னாள் மத்திய அமைச்சர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். அவருக்கு பிறகுதான் சிதம்பரம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு MP தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு கிடைத்தது. RV சுவாமிநாதன் எனக்கு நெருங்கியவர். அன்றைக்கு இருக்கும் பொழுது சிறையில் இருக்கின்றார் இந்திரா காந்தி. அவருக்கு உணவு கொண்டு செல்கிறார் யாரு? ராஜீவ் காந்தி. அவர் காரில் ஏறப்போகிறார். சோனியாவை அழைக்கின்றார். நான் வரல, நான் வர முடியாது என்று தட்டி கழிக்கிறார். தன்னுடைய மாமியாரை பார்க்க கூட அவருக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட சோனியா காந்தி இந்திரா காந்தி வீட்டிலிருந்து இன்னொரு இந்திராவின் மருமகளான மேனகாவை நடு இரவில் 12 மணிக்கு அவருடைய பெட்டி, அவருடைய உடைமைகளெல்லாம் வெளியே போட்டுவிட்டு இந்திரா காந்தி பேரனையும் வெளியே அனுப்பிவிட்டு இரவில் குளிர் காலம் வெளியே அனுப்பினார். இது என்ன நியாயம் இருக்கிறது? யாருக்காக அனுப்பினார்? சோனியா காந்திக்காக அனுப்பினார். ஆனால் மேனகா தான் தன்னுடைய மாமியார் இந்திரா காந்திக்கு அனைத்து பணிகளையும் செய்து கொண்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சி நேரமானாலும், எமர்ஜென்சிக்கு பின் ஜனதா கட்சி வந்த நேரமானாலும் அவங்க தான் இருந்தாங்க. இவங்க குடியுரிமை வாங்காமையே இந்திரா காந்தியோட பம்மாத்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. யாரு? சோனியா காந்தி. மேனகா காந்தியும் ஒரு மருமக தானே, சோனியா காந்தி இன்னொரு மருமகள் தான். எப்படி ராகுல் இன்றைக்கு இந்திராவின் பேரன், பிரியங்கா எப்படி இந்திராவின் பேரன், அதுபோலதான வருண் காந்தியும் சஞ்சய் காந்தியுடைய மகன். சஞ்சய் காந்தி விபத்தில் மறைந்தவுடன் இப்படி ஒரு மோசமான நிலைமையை இந்திரா காந்தி எடுக்கலாமா என்று கடுமையாக பத்திரிகைகள் எழுதினார். இரும்பு பெண்மணி, பங்களாதேஷுக்கு உதவினார். பல்வேறு நாடுகளில் யுத்தங்கள் நடக்கும் போதோ அகதிகளுக்கோ உதவுகிறார் என்ற இந்திரா காந்தி தன்னுடைய மகன் இறந்து விட்டார் விபத்தில். அவருடைய மனைவியை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்திரா காந்திக்கு இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் அந்த டயால குணம் வரவில்லை? அதை பற்றியெல்லாம் இதில் எழுதியுள்ளாரா என்பதுதான் முக்கியம். வரலாறு இதை பற்றியெல்லாம் இதை குறிப்பிட வேண்டும். நல்லதோ கெட்டதோ அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு குறிப்பிட வேண்டும். இந்த பிளாங்கிங் என்ற சோனியா காந்தி உடைய சுய வரலாறு விரைவில் வர இருக்கிறது. அதில் இதெல்லாம் இருக்குதா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்திரா காந்தி மறைஞ்சாங்க. யார் சுட்டாங்க? சீக்கியர் சுட்டாங்க. இப்போ காந்தி மறைஞ்சதுக்கு என்ன சொல்றாங்க? சாவர்கர், நாதராம் கோட்ஸுங்கிறாங்க. அது மாதிரி சீக்கியர் தானே சுட்டாங்க இந்திரா காந்தியை. அதே மாதிரி ஏன் தன்னுடைய மாமியாரை சுட்டவங்க மேலே அந்த ஒரு கடுமையான நடவடிக்கை சோனியாவுக்கு வரவில்லை? சாவர்கர் உண்மையாக சுடல்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகும் காந்தியை கொண்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க, கோட்ஸையும் இவரும். ஆனால் அதே மாதிரி சீக்கியரில் சுட்டாங்களே, ஏன் அதை பற்றி குற்றச்சாட்டு பேசாமல் இருக்கிறாங்க இந்த சோனியா குடும்பம்? ஏன்னா அவங்ககிட்ட ஓட்டு வாங்கணும். காந்திக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தின்னு போட்டிருக்கு. உங்களுக்கும் தேசப்பிதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஃபெரோஸ் காந்தி
அதனால தானே போடுறீங்க. அதே ஃபிரோஸ் காந்தி உங்களுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. இந்திரா காந்தியை கல்யாணம் பண்ண எங்கேயோ வெளியே போயிட்டார். நேரு குடும்பத்திலே தீன்மூர்த்தியில் தான் இந்திரா காந்தி இருந்தாங்க. அதை மட்டும் காந்தியை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டா எப்படி உங்கள் குடும்பத்தில்? காந்தி குடும்பமா நீங்கள்? இதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும். சரி, அது விட்டுருங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், மத்திய பிரதேஷ் போபால் நகரில் கார்பைடு விஷவாயு கசிந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். இன்றைக்கும் 30 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அந்த பாதிப்பு போபாலில் உள்ள மக்களுக்கு இருக்கின்றது. சரி, அதற்கு காரணம் யார்? ஆண்டர்சன் தப்பிவிட்டது யார்? சோனியா குடும்பம் தானே. அன்றைக்கு அர்ஜுன் சிங் முதலமைச்சர், அவரிடம் சொல்லி தப்பிவிட விட்டார்கள். அன்றைக்கு ஆட்சி உங்க கையில் இருந்தது, தப்பி விட்டார். அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? சரி, அதை பற்றி இங்கே உங்களுடைய சுயசரியில் அது விஷயமான விஷயங்கள் இருக்கின்றவா? சரி, அதை விட்டுருங்க. போஃபர்ஸ் ஆயுத பேர ஊழலில் லஞ்சங்கள் வாங்கப்பட்டன, கையூட்டுகள் வாங்கப்பட்டன என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கும் இருக்கின்றதே. உங்கள் குடும்பத்தின் மேல் தானே. ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி காரணம் என்று சொன்னார்களே. இன்னைக்கு ஹிந்து பேப்பர் நடத்துகிற ராமே, இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரிக்கின்ற ராமே எழுதினாரே, இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிசத்தில் எழுதினாரே. அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கீர்களா இந்த நூலில்? பிளாங்கிங்னா என்ன? உண்மையை சொல்லணும் இல்லையா? மனசில் பட்டது மனசில் உள்ளது, மனசில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எது நமக்கு உடமையாக இருக்கின்றதோ அதை சொல்லணுமா இல்லையா? நமக்கு சம்பந்தப்பட்டது, நம்ம சந்தித்தது, நம்மால் பார்க்கப்பட்டது சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் சொல்லியிருந்தா தான் உண்மையான புத்தகம். அது மட்டும் ஈழத்தமிழர்கள் 1,00,000 பேருக்கு மேல் சாகடித்தீர்களே முல்லைவாய்க்காலில், அமைதிப்படையை அனுப்பி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தீர்களே, அதையெல்லாம் சொல்லியுள்ளீர்களா சோனியா காந்தி அவர்களே? இந்த விஷயங்களாம் சொல்லி வந்தால் தான் உங்களுடைய சுய வரலாறு நேர்மையான வரலாறாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த புத்தகம் விரைவில் டெல்லியில் வெளியிட இருக்கின்றார்களாம். பார்ப்போம், எப்படி வருகிறது பார்ப்போம். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.